ஹலோ எவ்ரிவான். பணியாரம் செய்கிறதுக்கு தனியாக மாவு எதுவும் அரைக்க வேணாங்க. தோசை மாவு இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், ஆனியன் அண்ட் கேரட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னை நல்லா திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து, ஹாஃப் ஆனியன் அண்ட் கிரேட்டட் கேரட்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது சாட்டே பண்ணுறப்போ கேரட்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும். கிட்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். நான் தோசை பேட்டரில் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்ஸ் அண்ட் ஆனியன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ஃபைனலி பணியாரம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டர் இதோட ஆட் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் ஒன் சைட் பர்ஃபெக்டாக குக் ஆகிருப்பான். அகெயின் இதை ஃப்ளிப் பண்ணி விட்டு ஆயில் வேணும்னு ஆட் பண்ணிவிட்டு அகெயின் 1 மினிட் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்தால் ஸ்வீட் கார்ன் பணியாரம் இஸ் ரெடி. இதில் ஸ்வீட் கார்ன் மட்டும் இல்லைங்க, உங்கள் கிட்ஸ் ஹேட் பண்ணுற எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டே டாப் நாச்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.